இறுதியில் உலக கொலையாளிகளான அமெரிக்கா சதாமை அழிக்க முயற்சித்தது. ஆனால் சதாமை அழிக்க முயன்றவர்கள் அனைவரும் பின்னர் தங்கள் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. அவர்கள் அனைவரும் பரிதாபகரமாக இந்த உலகை விட்டு மரணித்தனர். சதாமுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது 5 நீதிபதிகளின் முடிவின் பேரில். அதில் 2 மரணமடைந்தனர். ஒருவர் 2 மாதங்களுக்கு முன்பு கொரோனாவால் மிகவும் மோசமான நிலையில் மரணித்தார். ஆனால் அந்த நீதிபதிகளில் மூத்த நீதிபதியும் சதாமின் மரண தண்டனையை வழங்கியவருமான அந்த மூத்த நீதிபதியின் மரணம் மிகவும் கடுமையான வகையில் இருந்தது. படுக்கையில் வேதனையில் துடித்து பரிதாபகரமாக அவர் மரணித்தார். மரணிப்பதற்கு முன்பு அவர் சதாமுக்கு செய்தது கொடூரமான செயல் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு நிந்தனைக்குரிய நிலையில் மரணித்தார். பாவமான பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்த இஸ்ரேலின் ஷரோன் படுக்கையில் வேதனையில் துடித்து நிந்தனைக்குரியவனாக மரணித்தது போலவே சதாமுக்கு மரண தண்டனை விதித்த நீதிபதியின் முடிவும்